வணக்கம். திண்ணைக்கு வந்த உங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணை சமையலில் நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் தொக்கு. இந்த தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து பாகற்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இந்த படத்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய பாவக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு புளி வேணும். அதாவது ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி வேணும். இது நான் நல்லா கெட்டியாக உருட்டி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாகவே வேணும் இதுக்கு. அதாவது மேலே இந்த ஊறுகாயில் இருக்கிற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மேலே நின்னாதான் இது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதாரணமாக அந்த எண்ணெயை விட்டுட்டு அதில் எப்பவும் போல் வெங்காயம், கடுகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இது கூட நாம் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கொஞ்சம் அந்த வெங்காய நிறம் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் வந்து தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் அது கூட இந்த வெட்டி வச்சிருக்கிற பாகற்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ பாகற்காயை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிக்கிட்டு அது கூட இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இப்போ அந்த பாகற்காயோட கலர் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாகற்காய் நல்லா வேகணும். மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ வெந்த பிறகு இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் காய். அதில் வந்து நாம் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசியணும், கொஞ்சம் குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். இப்போ மசிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து நிறைய வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறோம். ஆனால் அதனால் கொஞ்சம் கூடுதல் காரத்துக்காக நான் வந்து சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். மீதி 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற புளியை அதிகமாக தண்ணி சேர்த்து கரைச்சிடாதீங்க. திட்டமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம இப்போது இந்த வதக்கின இந்த காய்கறிகளோடு நம்ம இப்போ கலந்துக்க போகிறோம். இப்போ புளி தண்ணீர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது வந்து தொக்கு பதத்துக்கு நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, அதனால தான் நம்ம தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா ரொம்ப நேரம் நம்ம இதை வந்து வத்த வைக்கணும் தண்ணியை. இப்போ வந்து புளி சேர்த்தாச்சு. உப்பு வேணும்னா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதாவது இந்த குழம்புல உப்பு, உரைப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதனால் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நாம் இந்த குழம்ப கொதிக்க விடலாம். இப்போ கடைசியாக இப்போ கொதிச்சிட்ருக்கு குழம்பு. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த குழம்பு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து மூடி வைக்க வேண்டாம். அப்படியே சிறு தீயில வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வத்த விடணும். அதாவது தேவையான பதம் நமக்கு வர்ற அளவுக்கு வத்த விடணும். இப்போ இந்த பதம், அதாவது குழம்பு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது அருமையான பாகற்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி பருப்பு போட்ட கூட்டுகளோடையோ இல்லை இது மாதிரி வெறும் வேக வச்ச முட்டையே இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அதோடையோ நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திப்போம். நன்றி.